அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் நாட்டு நடப்பு நிகழ்ச்சி. இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான பைக்கை பத்தி பார்க்க போறோங்க. இப்போ பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு மேல வந்துடுச்சு, செஞ்சுரி அடிச்சிருச்சு. டீசல் விலை அதுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இந்த பெட்ரோலையும் டீசலையும் பயன்படுத்துறதுனால ஏகப்பட்ட கரியமில வாயுக்கள் வெளியே வருது. இதனால பூமிக்கு கெடுதலும் ஏற்படுது. பெட்ரோலே இல்லாம எலக்ட்ரிக் பைக்குகளுக்கு இப்போது ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது. நாம பார்க்க போற பைக்கு எலக்ட்ரிக் பைக். அது மட்டும் இல்லாம கூடுதலா என்ன அப்படின்னா, நீங்க பெடல் பண்ணலாம். பெடல் பண்ண அதோட வேகம் அதிகரிக்கும். நீங்க பெடல் பண்ற போது உருவாகிற எனர்ஜி அது கரண்டாகவும் சேமிக்கப்படும். அந்த பைக்கை பற்றி தான் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். அந்த பைக்கோட பேர் வந்து ராக்கெட். மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த தயாரிப்புகளுக்கு பெயர் போன ஜெர்மனி தான் இதனோட பிறப்பிடம். அங்கிருந்து தான் இந்த ராக்கெட் மோட்டார் சைக்கிள் உருவாகி இருக்கு. வாங்க நாம அது எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கு, எவ்வளவு வெயிட், எவ்வளவு வேகம் போகும், அனைத்தையும் நாம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ராக்கெட் இதுதாங்க ராக்கெட்டோட வெப்சைட்டு. 0% எமிஷன், 100% எமோஷன். அபவுட் இவங்க யார் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா இதில் நிறைய தகவல்கள் இருக்குது. இதில் முக்கியமாக இந்த இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். எத்தனை விதமாக வடிவத்தில் இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இவங்க பைக்கு அப்படிங்கிறத இங்கே அப்படியே அழகாக படமாக காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கு, பைக்கு. ஆனால் பெடலும் பண்ணிக்கலாம். அதாவது சைக்கிள் மாதிரி வேகமாக ஓட்டவும் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பெடல் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த டீமை பார்ப்போம். ஆண்ட்ரியாஸ் ஜர்வோமே. இவங்களாம் ஜெர்மன்காரங்க அப்படிங்கிறனால இது ஜெர்மன் உச்சரிப்பு வரும். நாம் ஆண்ட்ரியாஸ்னே சொல்லிக்குவோம் செல்லம்மா. இவர் தான் சிஇஓ இந்த கம்பெனியோட. இவர் தான் அதுக்கு முக்கிய சூத்திரதாரி. இந்த பைக்குன்னு சொல்லக்கூடாது, ராக்கெட் பைக்கோட வடிவமைப்பாளர், நிறுவனர், இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர். இவர் ஒரு பிளாஸ்டிக் ப்ராசஸிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். ஆட்டோமேட்டிக் அண்ட் சேல்ஸில் நிறைய அனுபவம் வாய்ந்தவர். அவர் தான் இந்த பைக்கை உருவாக்கியிருக்கிறாரு. லிமிட்டெட் எடிஷன் 100 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா, இது வந்து பேட்ரி டைப்பு 52 வோல்ட் லித்தியம் அயான் பேட்ரி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து 6.6 கிலோ வோல்ட் ஹவர் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் அப்படின்னு பார்த்தா பிளக்இன் சார்ஜ். இது சார்ஜ் டைம் வந்து 0%லேருந்து 100% ஆகணும்னா 5 மணி நேரம் ஆகும். 20% இருந்து 80% ஆகணும்னா 3 மணி நேரத்தில் இது சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இது அலுமினியம் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. இதனோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தா 120 கிலோ. இந்த பைக்கோட மொத்த வெயிட்டு 120 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்தம் 3 கலரில் வருது. ஒரு முறை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அது 120 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்துக்கிட்டா 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகும். சைட் ஸ்டாண்ட் இருக்குது, எல்இடி லைட் இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 11,850
யூரோக்கள், இன்க்ளூடிங் ஜெர்மனோட வாட் வரி உட்பட அப்படின்னு இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் இதை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவை கிடையாது. எலக்ட்ரிக்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 120 கிலோமீட்டர் தூரம் வரை நீங்கள் இதில் பயணம் பண்ணலாம். ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டா. சார்ஜ் தீர்ந்து போயிட்டா கவலையே இல்லை, நீங்கள் பெடல் பண்ணலாம். பெடல் பண்ணால் அந்த வேகத்துக்கு அழகாக என்ன பண்ணுவோம், அந்த வண்டி நம்மளே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்த்துடும். அதுதான் இந்த வண்டியோட செம்ம ஸ்பெஷல். அது இந்த வண்டியை பற்றி இதனோட சிஇஓ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நாம் கேட்கலாம். Well, we are quite happy to be in Berlin, Germany's capital city, at the BMT, the Berlin Motorcycle Days, which is that motorcycle exhibition in Berlin, and we are very happy here to present our e-Rocket to more than 40,000 visitors in only 2.5 days. What is so special about the e-Rocket? Can you describe it? Well, e-Rocket is the only pedal-operated motorcycle in the world. That means you have a motorcycle which is operated with pedals only. The throttle on the handlebar is not existing. You pedal fast, you drive fast, you pedal slow, you have a slowly ride, you stop pedaling, you stop the motorcycle. Everybody can do it. You need a motorcycle license because it's quite fast. It goes up to 90 kilometers per hour top speed. It has a range of 120 kilometers before you even have to go to your first charging. It's a very fascinating motorcycle, and I can promise you it has the most fun factor in riding from all the two-wheelers on the globe. You say it's a human hybrid. What does that mean? The human hybrid means for us, the rider is the center of the universe, of its riding universe, because with the pedaling you are in a constant exchange with your bicycle, with your motorcycle, excuse me. It's a very, very important point that if you don't pedal, you don't move. If you pedal, you move. But you manage also with the speed of your pedaling how fast or not fast you want to move. That has been proven by a ton of test riders, and it's the fun of your life to ride the e-Rocket. I bet on that. Just a few words about the quality of the bike. What is so special about the quality? Well, the e-Rocket is produced in Hennigsdorf, which is a city close to Berlin and the state of Brandenburg. We use high-performance parts from all over the world, from quite well-known suppliers. Our frame is high-class aluminium. We are cooperating, for example, as far as the battery is concerned, with a Switzerland company named EcoVolta. The battery is a joint development between EcoVolta and e-Rocket. It has been tested in Switzerland. Every battery will be tested and certified in Switzerland before it goes into our company, and then will be certified again, tested to the regulations of the German authorities, and then it leaves to the customer, not before. Besides that, we are using alloy rims, a quite revolutionary braking system, because we have a very strong recuperation, which means when you brake, you put energy back in the battery, which enhances your range. So if you do that in a good manner, you can increase your existing range to more than 10%. சிஇஓ சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த வண்டி இப்போதைக்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டும்தான் விற்பனைக்கு வருது. இதுவுமே நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்லேயே அதற்கான வழிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் 1 ப்ரீ ஆர்டர் பண்ணணுமா, அதாவது 250 யூரோக்களை கொடுத்து முன்னமே ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ வேணால் இந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸ்டெப் 2 வந்து கான்ட்ராக்ட். உங்களுக்கும் நிறுவனத்துக்கும் ஒரு கான்ட்ராக்டை போட்டுவிடுவாங்க. அதாவது இத்தனை நாட்களுக்குள்ளே நான் உங்களுக்கு வண்டியை டெலிவரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது என்ன, உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதை பற்றிய தகவல் தான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. பெடலிங்கும் பண்ணிக்கலாம், உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சியும் ஆச்சு, வண்டியில் சவாரி செஞ்சதுக்கு சவாரி செஞ்சதும் ஆச்சு. டிஸ்க் பிரேக்கு, நல்ல அழகான வீலு, ரொம்ப அற்புதமான வண்டி, இயற்கைக்கு உகந்த வண்டி.
இதனால் எந்த ஒரு பூமிக்கு மாசும் ஏற்படாது அப்படிங்கிறதான் இதனோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். என்னங்க எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி? விலை தான் ரொம்ப அதிகம் இல்லையா? இது காலப்போக்கில் போக போக நிறைய உற்பத்தி பெருக பெருக இந்த விலை குறைஞ்சிடுன்னு நாம் நம்புவோம். இந்த ராக்கெட் விரைவில் இந்தியாவுக்கு வரும்னு நாம் நம்புவோமாக. இல்லைன்னா இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கொண்ட பைக்குகள் விரைவில் இந்தியாவிலே கூட தயாரிக்கப்படலாம். ஏன்னா இந்தியாங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட் உள்ள ஏரியா, மக்கள் தொகையும் அதிகம் உள்ள நாடு. மீண்டும் இதே போலவே சுவாரஸ்யமான நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.